குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நிற்க மாட்டேங்குது. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். தாய் தமிழ் உறவுகள், தமிழ் சொந்தங்கள், ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, சுப முகூர்த்த நாள். ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நாள். இன்னைக்கு எல்லா இடத்துலையுமே முகூர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா கடை வீதியும் ஜேன்னு இருக்குது. எல்லா மண்டபமும் எங்கள் வீட்டு பக்கம் இருக்கிற 2-3 மண்டபமெல்லாம் கொஞ்சம் ஃபுல்லாக தான் இருக்குது. முகூர்த்தம், நல்ல முகூர்த்தம். அதே மாதிரி இன்றைக்கி ரொம்ப ஒரு முக்கியமான நாள் 22/2/2026 ஞாயிற்றுக்கிழமை, ரம்ஜான் மாதம். இன்றைக்கி 4 நாள் ஆகிப்போச்சுங்க. இன்றைக்கி 4ஆம் நாள். விஸ்வாவசு வருடம் மாசி 10ஆம் நாள். திதி மதியம் 12:17 வரை பஞ்சமி, பிறகு சஷ்டி. நட்சத்திரம் மாலை 6:55 வரை அஸ்வினி, அதற்கு பிறகு பரணி. யோகம் இன்று நாள் முழுவதும் சித்த யோகம். சூரிய உதயம் 6:32, கும்பலகனம் இருப்பு நாளிகை 3 நாளிகை 19 வினாடி. சஷ்டி விரதம் இன்னைக்கு முருகப்பெருமானுக்குரிய சஷ்டி விரதம். திருக்கோஷ்டியூர் ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் உற்சவம் ஆரம்பம். மதுரை ஸ்ரீ ஒரு நாளைக்கு திருக்கோஷ்டியூர் இந்த சௌமிய நாராயண பெருமாள் கோயிலுக்கு போகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆரம்பமாக மதுரை கூடல் அழகர் ஆண்டாள் திருக்கோலம். ராமானுஜர் வாகனத்தில் ராம அவதார காட்சி. காங்கேயம் முருகப்பெருமான் மயில் வாகனத்தில் கொடியின் நகசு. பருப்பு கீரை பித்தத்தை குறைக்கும், உடல் சூட்டை தணிக்கும். ராகு காலம் 4 to 6. நாம் எப்போவுமே வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் ராகுகால பூஜை பண்ணுவோம். காலையில் வெள்ளிக்கிழமை 10 to 12, ஞாயிற்றுக்கிழமை 4 to 6. குளிகன் 3 to 4:30, யமகண்டம் 12 to 1:30. முடியும் வரை முயற்சி செய், உன்னால் முடியாது என்று நினைக்க வேண்டாம். முடியும் வரைக்கும் நம்ம முயற்சி பண்ணுறோம். நாம் அதனால் அதுக்கு மேலே இறைவனோட செயல்தான். அனுபவமின்றி யாரும் அறிவாளி ஆகும். ஒவ்வொன்றுக்குமே ஒரு அனுபவம் தேவை. ஒரு 10 வயசு குழந்தைக்கு என்ன அறிவு அனுபவம் இருக்கோ அவன் வயசுக்கு தான் அவன் இருக்கும். 50 வயதுக்கு என்ன அறிவு அனுபவம் இருக்கோ அவங்களுக்கு அந்தளவுக்கு இருக்கும். அதனால் அனுபவமே இன்றி அறிவாளி ஆக முடியாது. நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை காலை 7:30 to 8:30, மாலை 1 to 2:30. காலை கௌரி நல்ல நேரம் காலை 10 to 11:30, மாலை 1 to 2:30. சந்திராஷ்டிரமம் உத்திர நட்சத்திரத்துக்கும் அஸ்த நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டிரமம். இன்றைய கிரக நிலவரம். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம், இறை சிந்தனையில் இருங்க. சந்திராஷ்டிரம்னாவே நீங்கள் புதிய முயற்சி ஈடுபட வேண்டாம். அதே மாதிரி இன்றைய கிரக நிலவரம். மேஷம் ரிஷபத்தில் 1, மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது. 6 கிரக சேர்க்கை குரு பார்வையில் இருக்கின்றது. சூரியன், புதன், சனி, சுக்கிரன், செவ்வாய், ராகு. 6 கிரக சேர்க்கை குரு பார்வையில் இருக்கிறது. இருங்கள். சூரியன், புதன், சனி, சுக்கிரன், செவ்வாய், ராகு. சூரியன், புதன், சனி, செவ்வாய், சுக்கிரன், ராகு. ஆறு கிரக சேர்க்கையில் குரு பார்வையில் இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப நல்லது. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த இது வந்திருக்குது. இன்றைய ராசி பலன். மேஷம் லாபம், ரிஷபம் சுகம், மிதுனம் நட்பு,
மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் கடகம் கவனம் சிம்மம் வெற்றி கன்னி போட்டி துலாம் வரவு விருச்சிகம் மறதி தனுசு தெளிவு மகரம் சிக்கல் கும்பம் நலம் மீனம் ஆர்வம். சுபகோரைகள் இன்றைய சுபகோரைகள் 7 to 10, 11 to 12, மாலை 2 to 4, 4:30 வரைக்கும் இருக்கு. 6 to 7, 9 to 12 சுபகோரைகள். நாளைய விசேஷங்கள். இன்றைய விசேஷம் என்ன தெரியுமாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப 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 முக்கியமானது. மைத்திர முகூர்த்தம் 22ஆம் தேதி காலையில் 9:30 மணியிலேருந்து 11 மணி வரைக்கும் இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமாக இன்றைக்கி நீங்கள் காலைல என்ன ராசி பலன் பார்க்க. இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள் மைத்திர முகூர்த்த நேரம் 9:30 to 11. அதனால் ரொம்ப 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 முக்கியமான ஒரு நல்ல நேரம். முகூர்த்தம் குறித்து செய்யும் எந்த ஒரு செயலும் நன்றாகத்தான் இருக்கும். ஒவ்வொன்றுக்குமே ஒரு முகூர்த்தம் இருக்குது. சாந்தி முகூர்த்தம், கல்யாண முகூர்த்தம், வீடு கட்டுற முகூர்த்தம், வயசுக்குந்தா முகூர்த்தம், ஒவ்வொன்றுக்குமே முகூர்த்த கால் நடுறது, ஒரு ஒவ்வொன்றுக்குமே முகூர்த்தம் குறித்து செய்யும் எந்த ஒரு செயலும் நன்றாகத்தான் இருக்கும். அதனால் இந்த கடனை அடைபடுவதற்கென்றே இருக்கின்ற அந்த மைத்திர முகூர்த்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. மாதத்தில் 1, 2, 3 கூட வரும். அது 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் இருக்கும். அந்த மைத்திர முகூர்த்த நேரம் இன்று அது 9:30 to 11. அந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. மைத்திர முகூர்த்தம் என்றால் என்ன, அதை முதல்ல இது பண்ணிக்கலாம். நாம் என்ன அதை அடைஞ்சிருமா அப்படின்னா, அவரவர்கள் பிறந்த ஜாதகத்தில் என்ன இருக்குதோ அதுதான். இது ஒரு பொது இதுதான். இந்த இதை பயன்படுத்தாதீங்க. வீட்டுக்குன்னு கடன் வாங்கியிருப்போம், நகை கடன் இருக்கும், ஒரு பொருள் இஎம்ஐ போட்டு வாங்கியிருப்போம், ஒவ்வொன்றுக்குமே ஒரு கடன் இருக்குது. அந்த மைத்திர முகூர்த்த நேரத்தில் அசலில் 100 ரூபாயை வட்டியும் கொஞ்சம் எடுத்து சாமி முன்னாடி வச்சுட்டு அப்புறம் போகும் பொழுது நீங்கள் எடுத்து கொண்டு போய் கட்டிடுங்க. ஒவ்வொன்றுக்கும் எந்தெந்த கடன் இருக்குது, வீட்டு கடனா, இஎம்ஐ கடனா, ஒரு நகைக்கடனா, எந்த கடன் இருக்கோ அதை நீங்கள் இது பண்ணிவிட்டு ஒரு மளிகை சாமான் வாங்கியது, அந்த எந்த கடனாக இருந்தாலும் அதற்கு ஒரு அசல்லையும் இதுலேயும் நீங்கள் இது பண்ணி வச்சுட்டு இது பண்ணுங்கள். ஏதாவது ஒரு நேரத்தில் ஏதாவது ஒரு கை இதாகிடுது, சரி பண்ணுறன்ட்டு சாரிங்க. இது மைத்திர முகூர்த்தம் என்பது என்ன? மேஷ லக்னம் அஸ்வினி நட்சத்திரத்தோடு கூடிய அந்த ஒரு நேரம் ஒன்று. இன்னொன்று அனுஷ நட்சத்திரம், விருச்சிக லக்னம் அனுஷ நட்சத்திரத்தோடு கூடிய அந்த ஒரு நேரம். அதனால் அந்த ஒரு நேரமே மைத்திர முகூர்த்த நேரம் எனப்படும். செவ்வாயின் ஆதிக்கம் கொண்டு இருக்கிற அந்த ஒரு நேரமே மைத்திர முகூர்த்த நேரம். இது நீங்கள் இது பண்ணுங்கள். இருங்க, நாம் இன்னைக்கு சந்திரன் எங்கே இருக்கிறாரு? February 22. ஞாயிற்றுக்கிழமை. சந்திரன் மேஷத்தில் இருக்கிறாரு. மேஷத்தில் சந்திரன் இருக்கிறாரு. ஓகே, இது நாம் என்ன பஞ்சாங்கம் படிக்கல. மாசி 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 10ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. அதாவது முகூர்த்த நாள் முருகப்பெருமானுக்குரிய அந்த ஒரு விரதம் சஷ்டி விரதம். நாளைக்கு கிருத்திகை விரதம் இருக்குது. நம்ம இன்னும் நாளைய விசேஷங்களே பார்க்கல. இன்னைக்கு நம்ம இன்னும் மைத்திர முகூர்த்த நேரம். அதாவது நாளை கார்த்திகை விரதம். நட்சத்திரம் மாலை 5:20
5:25 வரைக்கும் பரணி, பிறகு கார்த்திகை விரதம். அதாவது கார்த்திகை விரதம் வந்து சாயங்காலத்துக்கு மேலே தான் கார்த்திகை நட்சத்திரம் வருது. நாளை கார்த்திகை 2 நாளுமே முருகப்பெருமானுக்குரிய ஒரு நாள். புளிச்சக்கீரை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு போட்டிருக்காங்க. கல்லீரலை பலமடைய செய்யும், மாலைக்கண் நோயை குணப்படுத்தும். அதனால் தண்ணி நிறையா கொடுங்க. அது வெயில் ரொம்ப அடிக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஊர்லலாம் வெயில் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், சொல்லுங்கள். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப லேட் ஆகிடுச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன், நல்ல தகவலை தரேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி. நம்ம வந்து மைத்திர முகூர்த்த நேரத்தை பற்றி பேசுனதுனால ரொம்ப லேட் ஆகிடுச்சு. என்னால் எதையும் படிக்கக்கூட முடியல. இன்றைக்கு முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்க. ஒன்று படிச்சிடுறேன். 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சல் என வேல் தோன்றும் நெஞ்சில், ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும், முருகா என்று ஓதுவார் முன் முருகன் துதி. அதனால் இதை நான் படிச்சுட்டேன். நீங்களும் ஏதோ ஒரு முருகர் துதியை வந்து இன்றைக்கி படிங்க. எல்லாத்துக்கும் மேலே சூரிய பகவானை வழிபாடு பண்ணுறது இன்றைக்கி வந்து மிக மிக சிறப்பு. ஞாயிற்றுக்கிழமை டெய்லியுமே தூங்கி எழுந்திரிச்சு சூரிய பகவானுக்கு ஒரு நமஸ்காரம், அதே மாதிரி சந்திர பகவானுக்கு ஒரு நமஸ்காரம் பௌர்ணமியில் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, விசேஷம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லேட் ஆகிடுச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தர, நல்ல தகவல் தர என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி.